எல்லாம் நீங்க ஆரம்பித்ததுதானே? மேயர் பிரியாவுக்கு எதிராக கிளம்பும் வீடியோ, திமுக தலையில் இறங்கிய இடி. சென்னையில் சமீப காலமாக கொசுக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இதன் தாக்கத்தால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அலைந்து திரிகின்றனர். வாகனங்களில் கொசு மருந்து புகையடிப்பதாக சில இடங்களில் பாவலா காட்டிய நிகழ்வுகள் நடப்பதாகவும், கொசு ஒழிப்பில் மாநகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தாததே இதற்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் மாநகராட்சி எடுத்துள்ள முடிவு அவர்களுக்கு எதிராக வந்துள்ளது. சென்னை, விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெங்கு, சிக்கன் குனியா நோய்க்கு தனி வார்டுகள் அமைப்பது, முன்கூட்டியே பரிசோதனைகள், நடமாடும் மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. கொசு ஒழிப்பு பணியாளர்களை ஸ்டாலின் நலன் காக்கும் திட்டம், வாக்காளர் சிறப்பு திருத்தம், உங்களுடன் ஸ்டாலின் ஆகிய திட்டப்பணிகளுக்கு 3 மாதங்களாக திருப்பிவிடப்பட்டதால் கொசு ஒழிப்பு பணி முடங்கிவிட்டதாக சுகாதாரத்துறையினரே ஒப்புக்கொள்கின்றனர். கொசுக்களின் ஆயுட்காலமும் 21 நாட்களில் இருந்து 29 நாட்களாக அதிகரித்து விட்டதால் அவற்றின் பெருக்கம் அதிகரித்துள்ளது என பூச்சியியல் நிபுணர்கள் உறுதி செய்கின்றனர். இனியாவது சென்னை மாநகராட்சி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பாக சாலையில் உள்ள மழைநீர் வடிகால் கொசு வலை போர்த்தும் நூதன முயற்சியில் சென்னை மாநகராட்சி களம் இறங்கியிருக்கிறது. இந்த தொட்டியின் மூடியை திறந்து கொசு வலை போர்த்தி அதன் மேல் மீண்டும் மூடி வைக்கப்படுகிறது. இது மக்களிடம் வரவேற்பை பெற்றது. ஆனால் திமுகவின் இந்த செயலுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஊடகமே கலாய்த்து வீடியோ வெளியிடுகிறது. அன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெர்மாக்கோல் வைத்து நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் செய்ததுதான் இன்று திமுக செய்கிறது என கருத்து தெரிவிக்கிறது. அதேபோல் மத்திய அரசு கொடுத்த 4000 கோடி ரூபாய் பணத்தை திமுக இப்பொழுது இதற்குத்தான் செலவு செய்கிறதா என்ற கேள்வியும் நெட்டிசன்கள் முன்வைப்பதால் அன்று நீங்கள் செய்ததுதான் இன்று உங்களுக்கு எதிராக திரும்புவதாக கூறப்படுகிறது.